Hi all, welcome to Tanish Fashion Designing. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கேதரிங் பேண்ட்டோட ஃபார்முலாஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் வச்சு பேட்டர்ன் மேக்கிங் வீடியோ பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் கேதரிங் பேண்ட்டுக்கு என்னென்ன மெஷர்மெண்ட் வேணும், அந்த மெஷர்மெண்ட் எப்படி பாடியிலேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறது அப்படின்றத பார்த்தோம். கண்டிப்பாக அதை பார்க்காதவங்க பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போது நம்ம எடுத்த மெஷர்மெண்ட் வச்சு இந்த ஃபார்முலாஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். அந்த வேல்யூ வச்சு பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம், டிராஃப்டிங் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாட்டம், இந்த கேதரிங் பேண்ட் வந்து ரெண்டு பார்ட்டாக நம்ம கட் பண்ண போகிறோம். அதாவது இடுப்பு கிட்ட இருந்து ஆங்கிள் வரைக்கும் ஒரு பார்ட்டாகவும் பெல்ட் வந்து இன்னொரு பார்ட்டாகவும் ரெண்டு பார்ட்டாக நம்ம பேட்டர்ன் மேக் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாட்டம் பார்த்துடலாம். பாட்டம் எப்படி ஃபார்முலாஸ் வச்சு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃபுல் லென்த்து இங்கே 0 to 6ன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது 0 to 6 வந்து மேலேருந்து இங்கே சைடில் நான் போட்டிருக்கேன். இந்த டிராஃப்டிங்கில் 0 to 6ன்னு போட்டிருக்கேன் இல்லையா. இந்த லென்த்து இது எவ்வளோன்னு பார்க்கலாம். இது வந்து லென்த்து இங்கே லென்த்துன்னு கொடுத்துருக்கிறது நம்ம ஏற்கனவே ஃபுல் லென்த் எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம ஃபுல் லென்த் எடுத்திருக்கோம் இல்லையா. இந்த லென்த்துலேருந்து -7, அதாவது 36.5 மைனஸ் இங்கே 7 கொடுத்துருக்காங்க. 7 மைனஸ் பண்ணால் 29.5 வருது. ஸோ 0 to 6 வந்து 29.5. அடுத்தது 6 to 8. இப்போது இந்த நம்பர்ஸ்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம், ஒன்றுமே கிடையாது. இதை ஒவ்வொன்றா நம்ம லென்த்து, அதாவது ஹிப்பு கிரித்து, நீ லென்த்து, நீ ரவுண்டுன்னு போட்டிருக்கோம் இல்லையா. இதுதான் நம்பர் கொடுத்து அதுக்கு எவ்வளோ மெஷர்மெண்ட் எடுக்கணும் அப்படிங்கிறது இப்போ ரெண்டு பார்ட்டாக போடுறதுனால தனித்தனியாக இங்கே நம்பர்ஸ் கொடுத்து போட்டிருக்கேன். ரெக்கார்ட் நோட்டில் சேவ் பண்ணுறவங்க பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களுக்கு இது ஓரளவுக்கு புரியும் நான் நினைக்கிறேன். இப்போ புதுசாக பார்க்குறவங்களுக்காக நான் சொல்லிகிட்ருக்கேன். இப்போ இந்த 0 to 6, 6 to 8 அப்படின்றது ஒன்றுமே கிடையாது. இந்த பேட்டர்ன் நம்ம பேப்பரில் கட் பண்ணுறதுக்காக எங்கேருந்து எங்கே மார்க் பண்ணுறோம், அது என்ன லென்த்து, அந்த லென்த்தோடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் இப்படி ஷார்ட்டாக வந்து நம்பரில் போட்டிருக்கோம். கன்ஃபியூஸ் பண்ணிக்க தேவையில்லை. பேட்டர்னில் போடும்போது, நம்ம பேப்பரில் போடும்போது ஓரளவுக்கு உங்களுக்கு புரியும். இப்போது ஜஸ்ட் இந்த கேல்குலேஷன் வச்சு, இந்த ஃபார்முலாஸ் வச்சு இந்த கேல்குலேஷன் போட்டுக்கலாம். இப்போது 6 to 8, இந்த 6 to 8 என்னென்னா நம்ம எக்ஸ்ட்ரா கேதரிங்க்கு வேணும் இல்லையா. இப்போது ஃபுல் லென்த் வந்து 29.5ன்னு எழுதியாச்சு. இதுக்கு கீழே இது வந்து கேதரிங் பேண்ட்டுனாவே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா நம்ம கால் கிட்ட எக்ஸ்ட்ரா கிளாத் இருக்கும். அந்த எக்ஸ்ட்ரா கிளாத் எவ்வளோ கொடுக்கலான்னா 10 inch வரைக்கும் கொடுக்கலாம், இல்லை அதுக்கு மேலேயும் கொடுக்கலாம். நம்ம வச்சுருக்க மெட்டீரியல் பொறுத்து இதை வந்து சேஞ்ச் ஆகும். 6 inch வரைக்கும் இருக்கும். சப்போஸ் கம்மியாகவும் இருக்கும், அதை விட கம்மியாகவும் இருக்கும். நம்ம எடுத்திருக்க அளவை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுக்கறது தான் எக்ஸ்ட்ரா லென்த். கேதரிங்காக கொடுக்குற எக்ஸ்ட்ரா லென்த்து. அடுத்தது 0 to 1ன்னா எவ்வளோ அகலம், வித்து, இந்த பேண்ட்டோடைய வித்து இருக்கு இல்லையா அது. இது எப்படி போட போகிறோம் அப்படின்னா 1, இங்கே இது வந்து ஸ்லாஷ் கொடுத்துருக்கிறதெல்லாம் டிவைடு, இங்கே மல்டிப்ளை. ஸோ 1 divided by 4 இன்ட்டு ஹெச். இங்கே ஹெச்ன்னு கொடுத்துருக்கிறது ஹிப்போடைய கிர்த்து. ஹிப் இருக்குது பார்த்தீங்களா, ஹிப். இது சீட்டுன்னு சொல்லுவோம். சீட் ஆர் ஹிப் ரெண்டும் சேம் தான். ஹிப்போடைய ரவுண்டு, ஹிப் ரவுண்ட் வந்து 44 + 5 = 16. ஸோ இந்த ஆன்சரை நம்ம இங்கே எழுதிக்கலாம், 16. அடுத்தது 0 to 2, இது வந்து க்ராச் லென்த் அந்த மாதிரி வரும். அடுத்தது 0 to 2வும் 1 to 3யும், அதாவது லெஃப்ட்டு ரைட்டுன்னு சொல்லி. இப்போது நம்ம ஒரு பக்கம் போட போகிறோம் அப்படின்னா இதனுடைய ஹைட் ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. 0 to 2 and 1 to 3 ஈக்குவல் போட்டிருக்காங்க, சேம் அப்படின்னு போட்டிருக்காங்க. 7 inch or 8 inch எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய சீட்டோட ரவுண்டு 40 சைஸ்க்கு மேலே இருக்குது அப்படின்னா இந்த கேல்குலேஷன் வச்சு போட்டுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே இருக்குது அப்படின்னா 8 inch, இல்லை குட்டி பசங்களுக்கு போடுறீங்க அப்படின்னா நீங்கள் 7 inch அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது எனக்கு 40 above தான் இருக்குது. ஸோ நான் வந்து இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நான் போட்டுக்கிறேன். 1 divided by 3 இன்ட்டு ஹெச்ன்னு இருக்கிறது ஹிப்போடைய கிர்த்து. 44 - 5 இதில் காமிச்சிருக்க மாதிரி தான் நம்ம போடுறோம். 9.6. இப்போது இந்த கேல்குலேட்டரில் பார்த்திங்கன்னா 9.6க்கு அடுத்து இவ்வளோ இருக்குது. இது எல்லாத்தையுமே நம்ம எழுத போகிறது கிடையாது. பாயிண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு வர டிஜிட் மட்டும்தான் நம்ம எடுத்து எழுத போகிறோம்.
அடுத்தது 1 to 1 dash 1 inch inside பேட்டர்ன் போடும்போது நம்ம பேட்டர்ன் எவ்வளோ போடுறோமோ இப்போ 0 to 1 மெஷர்மெண்ட் என்ன 16லேருந்து உள்பக்கமாக 1 inch வைக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்தது 0 to 4 நீயோட லென்த்து கேஎல்னு போட்டிருக்கேன். நீ லென்த் வந்து -7 inch கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே லென்த்துலேருந்து -7 பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி நீ லென்த்து நம்ம லென்த் எடுக்கும் போது இடுப்புக்கிட்ட இருந்து தான் மறுபடியும் லென்த் எடுத்திருப்போம். ஸோ நம்ம இங்கேயும் -7 போடணும். நீ லென்த் வந்து 21 - 7 = 14. 4 to 5 வந்து நீயோடைய ரவுண்டு. கேஆர் போட்டிருக்கேன் இல்லையா, இது வந்து நீயோடைய ரவுண்டு. 1/2 இன்ட்டு நீ ரவுண்டு 15.5 ப்ளஸ் 1 inch 8.7. 6 to 7 வந்து இங்கே ஏ போட்டிருக்கேன். இது வந்து ஆங்கிள் ரவுண்டு வந்து 1/2 இன்ட்டு ஆங்கிள் ரவுண்ட் எவ்வளோ எடுத்திருக்கோம் 11 ப்ளஸ் 1 = 6.5. இப்போ 8 to 9 = 6 to 7. 8 to 9க்கு என்னென்னா 6 to 7க்கு என்ன ஆன்சர் வருதோ அதே தான் இது 8 to 9க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் எழுதிக்கலாம். அடுத்தது பெல்ட்டு. இப்போ பாட்டம்க்கான வேல்யூ போட்டாச்சு. அடுத்தது பெல்ட்டில் 0 to 1 2 to 3 சேம், 0 to 2 1 to 3 சேம். இங்கே பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா, அதே மாதிரி இதனுடைய வித்தும் ஈக்குவலாக இருக்குது. அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அதனுடைய ஃபார்முலா 1/4 இன்ட்டு ஹெச்ன்னு போட்டிருக்கிறது வந்து ஹிப்போடைய கெர்த்து 44 ப்ளஸ் 3 inch 14. நெக்ஸ்ட் வந்து 7 + 2 9. பார்த்தீங்கன்னா 7 + 2 9 போட்டாச்சு. இப்போது இங்கே கிடச்சிருக்கு பார்த்தீங்களா. இப்போ நான் இதில் பென்சிலில் எழுதியிருக்கேன். இந்த வேல்யூ வச்சு பேப்பரில் கட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஏற்கனவே கிடச்சிருக்க வேல்யூ வச்சு பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ண போகிறோம். நான் வந்து நியூஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட பேட்டர்ன் ஷீட் இருந்தால் பேட்டர்ன் ஷீட்டில் போட்டுக்கோங்க. இப்போ நியூஸ் பேப்பருமே பார்த்திங்கன்னா இதில் வந்து ஹைட் கம்மியாக தான் கண்டிப்பாக வரும். இவ்வளோ தான். நான் ஒரே ஒரு பேப்பரை இப்படி ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி போட்டிருக்கேன். இதுவே எனக்கு பத்தாது. ஹைட்டுக்கு வந்து நம்மளுக்கு கம்மி ஆகும். ஸோ நம்ம அந்த கம்மியாகிறத எக்ஸ்ட்ரா நம்ம கிளாத்தில் போடும்போது ஆட் பண்ணி போட போகிறோம். இப்போ இருக்கிற பேப்பரில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். பாட்டம் ஃபஸ்ட்டு நான் மார்க் பண்ண போகிறேன். ஸோ 0 to 6ன்னு இருந்தது இல்லையா, 29.5 அதை இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பேப்பரில் இப்படி இந்த கார்னரில் வச்சு 29.5 மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 27.2 தான் இருக்குது. ஸோ மீதியை வந்து நம்ம கிளாத்தில் வைக்கும் போது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேதரிங்காக 10 inch வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணணும். ஸோ அது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம கிளாத்தில் பண்ண போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட பேட்டர்ன் ஷீட் இருக்குது அப்படின்னா அது ரொம்ப பெரிய ஷீட் இருக்கும். ஸோ அந்த ஷீட்டில் உங்களால் போட முடியும். ஸோ நீங்கள் அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி மார்க் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நான் இதில் காட்டுறேன். ஃபஸ்ட்டு 29.5 எங்கே எவ்வளோ தூரம் வருதோ அந்த இடத்துல நீங்கள் இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. கீழே அதுக்கு கீழே இப்போ நீங்கள் எங்கே 29.5 மார்க் பண்ணிங்களோ அங்கேருந்து ஒரு 10 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்படி தான் ஃபுல் லென்த் வந்து மார்க் பண்ணணும். அடுத்தது பார்த்திங்கன்னா 0 to 1 வந்து உங்களுக்கு என்ன வேல்யூ கிடச்சிதோ அதை போட்டுக்கோங்க. இது வந்து 16. எனக்கு வந்து இங்கே 16 இருக்குது. ஸோ 16 நான் மார்க் பண்ணுறேன். 16 எங்கே வருதோ மேலே இப்படி மேலே ஒரு வாட்டி கீழே ஒரு வாட்டின்னு மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்தது 0 to 2 அண்ட் 1 to 3 ரெண்டுமே வந்து சேம் வேல்யூ தான். ஸோ 9.6 உங்களுடைய டிராஃப்டிங்கில் எந்த சைடில் இருக்குது இது வந்து அதே மாதிரி நீங்கள் இங்கே மார்க் பண்ணணும். ஸோ 9.6 இருக்குது. சாரி 0 to 2 ஆமாம் 9.6 இருக்குது. 9.6 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அங்கே நம்ம 0 to 1 மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேயும் 9.6 மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இந்த 9.6 இங்கே மார்க் பண்ணியிருக்கேன் இல்லையா, இந்த லென்த்து. இப்போ இதோடைய வித்து மேலே வந்து இவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோம், 16 மார்க் பண்ணியிருக்கோம். அதே அளவு கீழேயும் இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும்.
16. இப்போ இங்கே 16 இருக்கா, இந்த இடத்துல இப்படி ஒரு எல் ஷேப் மாதிரி கரெக்டாக இப்படி போட்டுக்கோங்க. இப்போது இது மேலே வந்து 0, இங்கே மார்க் பண்ணது வந்து 2, ஆப்போசிட்டில் 1, இது வந்து 3. இந்த மாதிரி மென்ஷன் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு என்னென்ன மார்க் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தெரியும். எதையும் விட மாட்டீங்க இந்த மாதிரி நம்பர் போடும்போது. அதுக்கப்புறம் 1 to 1 நம்ம ஏற்கனவே இங்கே 1 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கே 0 to 1க்கான வேல்யூ இங்கே போட்டிருக்கோம். இங்கேருந்து உள்பக்கமாக 1 இன்ச் மார்க் பண்ணணும். நம்ம ஏற்கனவே இங்கே மார்க் பண்ண இடத்துல இருந்து 1 இன்ச் உள்ளார பக்கம் இன்சைடு இங்கே மார்க் பண்ணியிருக்கோம். இது வந்து 1 டேஷ். அடுத்தது 0 to 4 நீயுடைய லென்த்து. நம்ம ஏற்கனவே இங்கே 0 போட்டிருக்கோம் இல்லையா, இங்கேருந்து மார்க் பண்ணோம் இல்லையா, இங்கேருந்து தான் நீயுடைய லென்த்தும் மார்க் பண்ணணும். நீ லென்த் வந்து 14 எங்கே 14 இருக்கோ அங்கே மார்க் பண்ணிக்கோங்க. அதோட நம்பரும் போட்டுக்கோங்க. இது 4. இப்போ ஆப்போசிட் சைட்லேயும் கொஞ்சம் தூரம், இப்போ நம்ம 4 to 5 நீயோடைய ரவுண்டு மார்க் பண்ணணும் இல்லையா, அந்த மார்க் பண்ணுற இடத்துலையும் அந்த ஹைட் நீயோடைய லென்த்தை வந்து நீங்கள் ஒரு வாட்டி மார்க் பண்ணிக்கோங்க. நீ ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு லென்த்து செக் பண்ணிக்கோங்க. இப்போது நீயோடைய ரவுண்டு வந்து 8.7. இப்போ நீங்கள் நான் இங்கே டேப் வைக்கும் போதே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோணையாக இருக்குது. இப்போ இந்த லைனுக்கும் இது மேலே இருக்குது. அதனால தான் நான் வந்து செக் பண்ணிக்க சொல்கிறேன். ஹைட் வந்து எப்பயுமே செக் பண்ணிக்கணும். இப்போ நீ ரவுண்ட் வந்து நான் இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே ரவுண்ட் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துலையும் லென்த் வந்து செக் பண்ணணும். நீ லென்த் வந்து எவ்வளோ இருந்தது 14. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது எனக்கு எவ்வளோ வேணும், 14 வேணும். ஒரு 2 பாயிண்ட் எனக்கு மேலே நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் டபுள் செக் பண்ணும்போது உங்களுக்கு கரெக்டான வேல்யூ கிடைக்கும். இந்த இடத்துல எல் மாதிரி போட்டுக்கோங்க. இது வந்து 5, 4 to 5. அதுக்கடுத்தது என்னென்னா 6 to 7. இப்போ இந்த இடத்துல எவ்வளோ 0 to 6 நம்ம 29.5 போட்டோம். இந்த இடத்துல எனக்கு ஹைட் கிடைக்கல. ஆனால் நீயோடைய அதாவது ஆங்கிளுடைய ரவுண்ட் எப்படி போடுறது அப்படின்னா நான் இங்கே போட்டு காட்டுறேன். இப்போ நீங்கள் போடும்போது இன்னும் கொஞ்சம் கீழே இருக்கும். அவ்வளோதான் வித்தியாசம். ஸோ நான் இந்த இடத்துல உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இல்லைன்னா இருங்க, வேறு ஒரு நியூஸ் பேப்பர் இப்படி வச்சு அது எப்படி இந்த சைட் ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, வேறு ஒரு நியூஸ் பேப்பர், இப்போ இந்த நியூஸ் பேப்பர் இருந்தது இல்லையா, இது வரைக்கும் தான் போட்டேன். இப்போது எக்ஸ்ட்ரா ஒரு நியூஸ் பேப்பர் இங்கே வச்சு இந்த மாதிரி பின் பண்ணி அதுக்கப்புறமா லென்த் நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ 0லேருந்து 6 வரைக்கும் என்ன லென்த் அப்படிங்கிறத இங்கே நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கடுத்து நம்ம 10 இன்ச் கொடுக்கணும் இல்லையா, அதுக்கடுத்து நம்ம 6 to 8 கேதரிங்காக 10 இன்ச் கொடுக்கணும். அதையும் நான் இங்கே 6லேருந்து கீழே 10 இன்ச் எங்கே இருக்கோ அதை நான் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஆங்கிள் ரவுண்டு இந்த இடத்துல மார்க் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இப்போது 6 to 7 வந்து 6.5 எங்கே இருக்கோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ ஆங்கிள் ரவுண்டு மார்க் பண்ணிவிட்டு இந்த ஹைட்டையும் செக் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு வந்து 29.5 வரணும். ஸோ 29.5 இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். எப்பயுமே நம்ம மெஷர் பண்ணும்போது டபுள் செக் பண்ணுறது தப்பே கிடையாது. மார்க் பண்ணும் போதே 2 வாட்டி செக் பண்ணிட்டோம் அப்படின்னா கட் பண்ணும்போது பயம் இல்லாமல் கட் பண்ணிடலாம். இப்போ ஆங்கிள் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணியாச்சு. இதோட ஹைட்டையும் ஒரு வாட்டி செக் பண்ணியாச்சு. இப்போது 6 to 7 மார்க் பண்ணியாச்சு. இப்போ 6 to 7 என்னவோ அதே தான் நம்மளுக்கு கீழேயும் வரும், 8 to 9. ஸோ 6.5 இங்கேயும் 6.5 மார்க் பண்ணிக்கலாம். இந்த எக்ஸ்ட்ரா கேதரிங்காக கொடுத்துருந்தோம் இல்லையா, அந்த 10 இன்ச் கிட்ட. இப்போது 6.5 இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துலேருந்து 6 to 7 மார்க் பண்ணோம் இல்லையா, இந்த இடத்துலேருந்து ஹைட் வந்து 10 இன்ச் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ கரெக்டாக இங்கே 10 இன்ச் இருக்குது. இது வந்து 8 to 9 இதோட நம்பரையும் போட்டுக்கலாம்.
இப்போ எப்படி இந்த சைடு ஃபுல்லாக மார்க் பண்ணது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது அங்கே நம்ம மேலே மார்க் பண்ணோம் இல்லையா 1 2 3ன்னு, அங்கேருந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 1லேருந்து 3 அதை ஃபஸ்ட்டு ஒரு லைன் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம 1 inch உள்ளே கொடுத்துருந்தோம், அந்த 1 inchையும் இந்த 3ஐயும் ஜாயின் பண்ணிக்கலாம். அந்த டிராஃப்டிங்கில் இருக்க மாதிரி சேம் பண்ண போகிறோம். அதுக்கடுத்து இங்கே 2 2 3 இதை ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து இந்த லென்த்து, இந்த 0 to 4 இருக்கு இல்லையா, இது வந்து நீ லென்த்து அண்ட் ரவுண்டு, அதையும் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அடுத்தது நம்ம ஃபுல் லென்த் எடுத்த இடத்துல ஆங்கிள் ரவுண்டு எக்ஸ்ட்ரா கொடுத்த 10 inch கீழே. இப்படி போட்டுக்கோங்க. அடுத்தது இங்கே கீழே வந்து இது வந்து ஸ்ட்ரெயிட்டாக தான் இருக்க போகுது. ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ரெயிட் லைனை போட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா இங்கே இந்த 7லேருந்து இந்த நீ ரவுண்ட் வரைக்கும் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்படி ஸ்ட்ரைட்டாகவும் போடலாம். அப்படி இல்லைனா இந்த மாதிரி கர்வ் ஸ்கேல் இருந்தது அப்படின்னா இந்த இடத்துல இப்படி வச்சு ஆங்கிள் ரவுண்ட் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் இந்த நீ ரவுண்டும் ஆங்கிள் ரவுண்டும் ஜாயின் ஆகிற மாதிரி இப்படி உள்பக்கமாக இந்த கர்வ் ஸ்கேல் இருந்தால் இந்த மாதிரி போடுங்க. இல்லைன்னா இதுக்கு முன்னாடி காமிச்ச மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனே போட்டுக்கலாம். அவ்வளோதான். ஒரு பாயிண்ட் டு டிஃப்ரெண்ட் தான் இருக்க போகுது. ஸோ அந்த மாதிரி போட்டுக்கோங்க. இங்கே போட்டிருக்கோம் பார்த்தீங்களா, இதை எப்படி ஜாயின் பண்ணணும்னா நல்லா கர்வியாக போட போகிறோம். இதை வந்து ஸ்ட்ரெயிட் லைனாக போட்டுறாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஃப்ரீ ஹேண்டில் உங்களால் போட முடிஞ்சால் இந்த இடத்த வந்து ஒரு கர்வாக போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் கர்வ் கொடுத்துக்கோங்க. இப்படி போட்டுட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பெண்டு கொடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி வரணும், இந்த வளைவாக இப்படி வரணும். ஸோ இந்த ஸ்கேல் இருந்ததுன்னு நீங்கள் இப்படி வச்சு போட்டுக்கலாம். இந்த இடத்துல ஷார்ப்பாக வந்து முடிக்கக்கூடாது, இப்படி பெண்ட் பண்ண மாதிரி. இந்த மாதிரி தான் கேதரிங் பேண்ட்டுக்கான இது பாட்டமை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த பெல்ட்டு இந்த இடத்துல உங்களால் போட முடிஞ்சதுன்னா பெல்ட்டையும் மார்க் பண்ணிடலாம் கையோட. பெல்ட்டு வந்து நான் ஏற்கனவே இங்கே நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம்ல, இங்கேருந்து இந்த சைடில் தான் நான் மார்க் பண்ண போகிறேன். ஹைட் வந்து 9 inch, வித் வந்து 14 inch. ஸோ நான் இங்கேயே நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஹைட் வந்து 9 inch, ரெண்டு சைடும் சேம் தான். ஸோ 9 inch இங்கே மார்க் பண்ணிக்கோங்க. ஆப்போசிட்டில் 14 inch மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா 9 inch அங்கேயும் மார்க் பண்ணிக்கலாம். இந்த கார்னர்லேருந்து இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம், பேப்பரை வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். ஸோ நான் அங்கே போடுறேன், இந்த இடத்துல போட்டுக்கிறேன். நைன் இன்ச்சு 14 inch. இந்த சைட்லையும் 9 inch இருக்கான்னு பார்த்துக்கோங்க. லென்த்து கீழேயும் வித் வந்து 14 ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இங்கே மார்க் பண்ணதை அப்படியே பாக்ஸ் போட்டுக்கலாம். அவ்வளோதான். பெல்ட் வந்து ஈஸி தான். வித் ரெண்டுமே 14, ஹைட் வந்து 9 inch. இப்போது பாட்டம் இங்கே மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, இதை கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பெல்ட்டையும் கட் பண்ணிடலாம்.
இந்த பேட்டர்ன் பார்க்கும்போதே தெரியும் நம்மளுக்கு எப்படி கேதரிங் பேண்ட் வரப்போகுது அப்படிங்கிறது. இந்த கேதரிங் மட்டும் இங்கே நான் 10 இன்ச் கொடுத்துருக்கேன். இந்த 10 இன்ச் வந்து கம்மியாகவும் ஆகலாம். ஏன்னா நம்ம மெட்டீரியல் எப்படி இருக்குது அதனுடைய வித்து பொறுத்து நம்மளுக்கு இது வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நான் இங்கே எழுதியிருக்க மாதிரி பெல்ட் பாட்டமும் தனித்தனியாக நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஸோ ஃபோல்டு எந்த சைடு வரும்ன்றதையும் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்ததுக்காக ரொம்பவே நன்றி. ஃபார்முலாஸ் அண்ட் கேல்குலேஷன்ஸ் வச்சு பேட்டர்ன் மேக் பண்ணி கட் பண்ணியாச்சு. இந்த பேட்டர்ன் வச்சு கிளாத் எப்படி ஃபோல்டு பண்ணணும், இந்த பேட்டர்னை அதில் எப்படி வச்சு பின் பண்ணி கட் பண்ணுறது அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நான் ரொம்பவே நம்புகிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தனிஷ் ஃபேஷன் டிசைனிங்கை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.